அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம். தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். தாவீது சவுல் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். அந்த சவுல் ராஜாவுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை தான், இந்த கோலியாத்தின் நிமித்தம், பெலிஸ்தியனி நிமித்தம் உங்களில் ஒருவனும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வார்த்தையை தாவீது சொன்ன பொழுது, தாவீது 18 வயது இளைஞன். அவனுக்கு இந்த தைரியம் பாருங்க. எப்படி இந்த தைரியம் வந்தது தாவீதுக்கு? அவன் பட்டயத்தை பிடித்து யுத்தம் பண்ணினவன் அல்ல. அவன் சாதாரண ஒரு ஆடுகளை மேய்க்கிறவன், இளைஞன். அப்படிப்பட்ட இந்த தாவீதுக்கு என்ன தைரியம் பாருங்க. உங்கள் இருதயம், ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டாம். இந்த தைரியம் தாவீதுக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரகசியம் இருக்கிறது. என்னன்னு கேட்டால், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 13வது வாசியை பார்த்தா, இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் பெற்றது ராஜரிக அபிஷேகம். சவுல் ராஜாவுக்கு பிறகு அடுத்த ராஜாவாக ராஜரிக அபிஷேகத்தை பெற்றவன். அன்று முதல் தேவ ஆவி அவனோடு கூடியிருந்தார். அபிஷேகம் பெற்ற, தேவ ஆவியை பெற்ற இளைஞனாயிருந்த தாவீது சொன்ன வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். ஆக நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் வல்லமையானது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம் நாம. இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தாவீது அவன் கரடியை கொன்றான், சிங்கத்தை கொண்டான். இந்த கரடியை கொண்டதற்கும் சிங்கத்தை கொண்டதற்கும் காரணம் அவன் பெற்ற அபிஷேகம் தான். ஒரு சாதாரண ஒரு மனிதனால கரடியை கொல்ல முடியுமா? சிங்கத்தை கொல்ல முடியுமா? ஆனால் இந்த இளைஞனாக இருந்த ஒரு இடையனாக இருந்த கொன்றான் என்று சொன்னால், அது மனுஷ பலன் அல்ல, தாவீதின் சாமர்த்தியம் அல்ல, தாவீதின் பலம் அல்ல, தாவீதோடு இந்த பரிசுத்த ஆவியின் பலன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ கரடிகளை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ சிங்கங்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ கோலியாத்துகளை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்ற, கரடியை பார்த்த, சிங்கத்தை பார்த்த, கோலியாத்தை பார்த்த நமக்கு கர்த்தர் சொல்கிறார், அதை காட்டிலும் மேலான எது வந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் மேற்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே. உனக்கு முன்பாக பெரிய பர்வதமும் சமபூமியாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.